தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்துல அதனுடைய நிறுவன தலைவர், தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்கட்சி தலைவர், மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மனிதன், எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் எடுப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ, எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்திய சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக, கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும். எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப தவறா போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் மட்டுமின்றி ஒரு சிறந்த நடிகராக, ஒரு தேசப்பற்றுள்ள நடிகராக, குறிப்பாக அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தா இந்த நாட்டுக்கு ஒரு சேவை செய்கின்ற திரைப்படங்கள், நல்ல காவல்துறை அதிகாரியான திரைப்படங்கள், அப்படி ஒரு திரைப்படங்கள் மூலியமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தலைவராக, ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு செய்தியானது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, மக்கள், அதாவது அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லது தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. உடல் நலிவுற்று கடந்த சில ஆண்டுகளாக அவர் சிகிச்சையில் இருந்தார். உடல்நலம் தேறி மீண்டும் தீவிரமான அரசியலில் ஈடுபடுவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அவருடைய மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நேர்ந்திருக்கிற பேரிழப்பாகும். நேர்மையானவர், துணிச்சலானவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது மிகுந்த மதிப்பை கொண்டிருந்தார். தனிப்பட்ட முறையிலே என் மீது அவர் அளவிலாத பற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார். மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றோம். குழந்தை உள்ளம் கொண்டவர், என் மீது நல்லன்பை காட்டியவர். அவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பாதிப்பை
ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று மாலை வீரவணக்கம் செலுத்த இருக்கிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இன்று மாலை சென்னைக்கு சென்று அவருடைய திருவுடலுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அவரை இழந்து வாடுகிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்சியை தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே எதிர்க்கட்சித் தலைவராக உயர்ந்தார். உடல்நலம் சீராக இருந்திருந்தால் அவர் இன்னும் தீவிரமான அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடும், அரசியலில் பல சாதனைகளை படைத்திருக்கக்கூடும். உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால் அந்த அளப்பரிய வாய்ப்புகளை அவர் இழக்க நேர்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவருடைய இறப்பையொட்டி எமது கட்சியின் சார்பில் நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம். ஜனவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம்.